மச்சான், என்னைய முழுசா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது நீ ஒருத்தன் தான்டா. அடுத்த ஜென்மம்னு இருந்தா நீ பொண்ணா பிறந்துருடா. நான் உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரகெல்லாம் வாங்கி கொடுக்குற உனக்கோசரம் இதை பண்ண மாட்டேனா ப்ரோ. ஆனா எனக்கு அடுத்த ஜென்மத்திலயும் கல்யாணம் ஆகும் நம்பிக்கை இல்லை ப்ரோ. ஏய், நேற்று நைட்டு உனக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுடா. அதான் சொல்றேன்ல, எனக்கெல்லாம் கனவுல மட்டும்தான் கல்யாணம் ஆகும். ஏன்னா ஐ எம் ஆல்வேஸ் ஒண்டி கட்ட. அப்படியே இரு மச்சான், என் அனுபவத்துல சொல்றேன், 3 முடிச்சு மட்டும் போட்டுறாதடா. ப்ரோ, கல்யாணங்கிறது ஒவ்வொரு புருஷனுக்கும் பொண்டாட்டியா வாழ்க்கையான்னு ஒரு ரேஸ் ப்ரோ. இதுல பொண்டாட்டியை ஜெயிக்கிறவனும் இருக்கிறான், வாழ்க்கையை ஜெயிக்கிறவனும் இருக்கிறான். ஆனா ரெண்டுத்திலையும் ஜெயிக்கிறான் பார், அவன் தான் வின்னர். கரெக்டு தான்டா. வாழ்க்கையில ஜெயிச்ச யாரும் பொண்டாட்டியே ஜெயிச்சதில்லை. நானும் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதையை கேட்டுட்டேன் ப்ரோ. 99% புருஷனுங்க கூறுகட்டு குக்கர் தான். அவன் வாழ்க்கையை நடத்த மாட்டான், வாழ்க்கை தான் அவனை நடத்தும். என்ன ப்ரோ, எவ்வளோ சரக்காச்சாலும் தெளிவா பேசுறேனா? நானும் உன்ன மாதிரி பேச்சுலராகவே இருந்துக்கலாம்னு தோணுது மச்சான். எப்படி ப்ரோ? எல்லா புருஷனுக்கும் ஒரு பிள்ளைக்கு அப்பன் ஆகும்போது தான் இதெல்லாம் தோணுமா? பூரா பையனை இப்படியே சொல்லிட்டு திரிறீங்க ப்ரோ. நான் போதையில வேற இருக்கிறேன், தப்புன்னு அடிச்சிடுவேன், போயிரு ப்ரோ. சொல்லுடா மச்சான். என்னடா உன் ஒய்ஃப் இப்படி பண்ணிருச்சு? ஏன்டா, என்ன பண்ணுச்சு? என்னடா உனக்கு விஷயமே தெரியாதா? இப்படி கேக்குற? அப்ப எங்க இருக்க நீனு? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுலடா. என்னடா? ஏய், வீட்டுக்கு கிளம்பி போடா.